ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 9th புக்கோட புக் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த புக் பேக்கில் தான் அதிகமான கேள்விகள் வரப்போகிறது நினைக்கிறேன். ஏன்னா இந்த புக் பேக்கில் தான் இலக்கணமும் இருக்குது, இலக்கணத்தை சார்ந்த பகுதிகளும் இருக்குது. அதனால் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாடலை படித்து திரட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்னும் போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. இது கவியோகி சுத்தானந்த பாரதியார் இயற்றினது. இந்த சுத்தானந்த பாரதியார் இதை பாடியிருக்கார்ல, இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் குறிப்பிடப்படும் நூல்கள் யாவை அப்படின்னு கேட்கலாம். அப்போ எழுதிக்கிங்க, குண்டலகேசி, ரெண்டாவது வளையாபதி, சீவக சிந்தாமணி, சூளாமணி, அடுத்ததா மணிமேகலை, சிலப்பதிகாரம், திருக்குறள். மொத்தம் எத்தனை நூல்? 7 நூல் இருக்கா? 2, 4, 6, 7. இந்த 7 நூல்கள் தான் இந்த சுத்தானந்த பாரதியார் சொல்லியிருக்கிறது. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது போகலாம். இந்த வளரும் செல்வத்தில் இந்த கிரேக்க மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் எவ்வாறு அழைத்தனர் அப்படிங்கிறதுல இதை கேட்பாங்க. அதாவது தோணி என்பது தோணிஸாக யார் அழைத்தனர் அப்படின்ட்டு கொடுத்துட்டு கிரேக்கர்கள், அரேபியர்கள், ரோமானியர்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால் எரிதிரை அப்படின்னா எரிதிரான், கலன்னா கல்யுகோய், நீர் அப்படின்னா நீரியோஸ், நீரிய அப்படின்னா நாவாய்ங்கிறத நாயுனும், தோணிங்கிறத தோனிஸ் அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. யார்? கிரேக்கர்கள். ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒன்று அதுமாரி கேட்டிருக்காங்க அந்த தீமில். அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்ததாக இந்த சொற்பட்டியலும் பிறமொழி சொற்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதில் வகுப்பு அப்படின்னா வகுப்பறை அப்படின்னு, வகுப்பறை அது கிளாஸ் அப்படிமோ, கிளாஸ், அதுவும் வகுப்பறை. அடுத்தது புக் அப்படின்னா நூல். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நான் ஒரு இம்பார்ட்டண்டான வேர்டு மட்டும் சொல்கிறேன். பேனா, பென்சில், இதை மட்டும் சொல்கிறேன். பேனா அப்படின்னா அது மசி எழுதுகோல். பென்சில் அப்படின்னா நமக்கு வரைகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வரைகோல். இந்த பேனாவுக்கு தூவல் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்குது, தூவல். இதை ஞாபகம் வச்சுங்க. இது போதுமானது. அடுத்ததா தொடர்களை மாற்றி உருவாக்குக. இத்தொடரை தன்வினை தொடராக்குக. பதவியை விட்டு நீங்கினான் அப்படிங்கிறத பதவியை விட்டு நீங்கினான் அப்படிங்கிறது தான் தன்வினை தொடர். நீக்கினான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். இது பிறவினையை தன்வினையை மாற்ற சொல்லியிருக்காங்க. விட்டு நீக்கினான் அப்படிங்கிறது பிறவினை, தானே செய்தால் அது தன்வினை. அடுத்து இரண்டாவது, மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். இத்தொடரை பிறமொழி தொடராக்குக. இதற்கு என்ன வரும் அப்படின்னா, மொழியியல் அறிஞர் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர். உண்ணப்படும் தமிழ் தேனே. இத்தொடரை செய்வினை தொடராக மாற்றுக. இது தமிழ் தேனை உண்டனர். தமிழ் தேனை உண்டனர். அடுத்தது போலாம். அடுத்தது திராவிட மொழிகளை 3 மொழி குடும்பங்களாக பகுத்துள்ளன. இத்தொடரை செயற்பாட்டு வினை தொடராக மாற்றுக.
செயப்பாட்டு வினைத்தொடர் அப்படின்னா திராவிட மொழிகள் 3 பெரும் குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. திராவிட மொழிகள் 3 பெரும் குடும்பங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. அடுத்து நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இத்தொடரை பிறவினை தொடராக மாற்றுக. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். இதுல படித்தார் அப்படிங்கிறத படிப்பித்தார் அப்படின்னு மாத்தணும்னா இது கரெக்டான விடையா இருக்கும். அடுத்த கொஸ்டின், சொற்களை தொடர்களாக மாற்றுக. மொழிபெயர் தன்வினை பிறவினை தொடர்களாக மாற்றுக. மொழிபெயர் அப்படிங்கிறது இளங்கோ மொழிபெயர்த்தான் அப்படிங்கிறது தன்வினை. இளங்கோ மொழியை பெயர்ப்பித்தான் அப்படிங்கிறது பிறவினை. தன்வினை பிறவினை தெரியுதா? பதிவு செய் அப்படிங்கிறது அதே மாதிரி தான். அகிலன் வருகை பதிவு செய்தான் அப்படிங்கிறது தன்வினை. இதுவே செய்வினை கேட்டிருக்காங்க. அகிலன் வருகையை பதிவு செய்தான் அப்படிங்கிறது செய்வினை. வருகை அகிலனால் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை. அது பயன்படுத்து அப்படிங்கிறத தன்வினை பிறவினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அருண் பாடநூலை பயன்படுத்தினான் அப்படிங்கிறது தன்வினை. அருண் பாடநூலை பயன்படுத்துவித்தான் அப்படிங்கிறது பிறவினை. அடுத்து இயங்கு அப்படின்னா வளவன் மிதிவண்டியை இயக்கினான். அப்படிங்கிறது செய்வினை. அதுவே வளவனால் மிதிவண்டி இயக்கப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை. இது தெரியுதா? அடுத்தது பொருத்தமான செயப்படு பொருள் சொற்களை எழுதுக. தமிழ் டேஸ் கொண்டுள்ளது. தமிழ் செவ்விலக்கியங்களை கொண்டுள்ளது. இது 1 ஆன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இரண்டாவது, நாம் டேஸ் வாங்க வேண்டும். நாம் தமிழ் இலக்கிய நூல்களை வாங்க வேண்டும். மூன்றாவது என்ன? புத்தகங்கள் டேஸ் கொடுக்கின்றன. புத்தகங்கள் வாழ்வியல் அறிவை கொடுக்கின்றன. இது 3. நான்காவது என்ன? நல்ல நூல்கள் டேஸ் படுத்துகின்றன. நம்மை நல்வழிப்படுத்துகின்றன. இது 4. அவ்வளவுதான். அடுத்தது பொருத்தமான பெயரடைகளை எழுதுக. எல்லோருக்கும் டேஸ் வணக்கம். எல்லோருக்கும் இனிய வணக்கம். இனிய வணக்கம். அவன் டேஸ் நண்பனாக இருக்கிறான். அவன் டேஸ் நண்பனாக இருக்கிறான். இதற்கு நல்ல நண்பனாக இருக்கிறான். டேஸ் ஓவியமாக வரைந்து வா. பெரிய ஓவியமாக வரைந்து வா. டேஸ் விலங்கிடம் பழகாது. கொடிய விலங்கிடம் பழகாது. அடுத்தது போலாம். பொருத்தமான வினையடைகளை தேர்ந்தெடுக்க. இங்க என்ன கேட்டிருக்காங்க? பெயரடை. இங்க வினையடை. ஊர்தி டேஸ் சென்றது. ஊர்தி மெதுவாக சென்றது. இது 1. அடுத்து 2, டேஸ் காலம் டேஸ் ஓடுகிறது. காலம் வேகமாக ஓடுகிறது. சங்க இலக்கியங்கள் வாழ்க்கையை டேஸ் காட்டுகிறது. இங்கே தான் நீங்கள் குழம்புவீங்க. அழகாக காட்டுதா பொதுவாக காட்டுதா அப்படின்னு. இங்கே அழகாக காட்டுகிறது. அடுத்தது இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டதை அனைவருக்கும் பொதுவாக காட்டு அப்படிங்கிறது 4வது வரும். அடுத்து அடைப்புக்குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக வருது. நம் முன்னோர் இயற்கையோடு இயைந்த வாழ்வை நடத்தினர். வினைத்தொடராக மாற்றணும். இது எப்படி வரும் அப்படின்னா நம் முன்னோர் எத்தகைய வாழ்வை நடத்தினாங்க அப்படிங்கிறது. எத்தகைய வாழ்வை நடத்தினர். எத்தகைய வரணும். அடுத்து எத்தகைய. இதற்கு எத்தகைய. அடுத்து இசையின்றி அமையாது பாடல். உடன்பாட்டு தொடராக. இசையோடு அமைவது பாடல். இதுதான் உடன்பாட்டு தொடர்.
இசையோடு அமைவது பாடல். இது உடன்பாட்டு தொடர். நீ இதை செய் என கூறினேன் அல்லவா, இதை கட்டளை இட. நீ இதை செய், நீ இதை செய், இது கட்டளை தொடர். நீ இதை செய் அப்படிங்கிறது அல்லவான்னு கொடுத்ததுனால இது வினா தொடராக இருக்குது, இது கட்டளை தொடராக மாற்றிருக்கோம். அடுத்தது போகலாம். வேர்ச்சொற்களை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக. வேர்ச்சொற்களை வைத்து சொற்றொடரை உருவாக்குக. தா உடன்பாட்டு வினைத்தொடர், பிறவினை தொடர் ஆகிய இரண்டையுமே உருவாக்கணும். அப்போ உடன்பாட்டு வினைத்தொடர்னா என்ன? செல்வி புத்தகத்தை தந்தாள் அப்படிங்கிறது உடன்பாட்டு வினைத்தொடர். அதுவே பிறவினை தொடர் அப்படின்னா செல்வி புத்தகத்தை தருவித்தாள் அப்படின்னு வரணும். செல்வி புத்தகத்தை தருவித்தாள் அப்படின்னு வரணும். இதுவே இங்க செய்வினை தொடர், அதாவது தன்வினை தொடர் வந்திருக்கும் அப்படின்னா இங்க செல்வி புத்தகத்தை, இங்கே உடன்பாட்டு தொடர் என்னன்னா செல்வி புத்தகத்தை தந்தாள் அப்படிங்கிறது உடன்பாட்டு தொடர், தருவித்தாள் அப்படிங்கிறது பிறவினை தொடர். அடுத்தது கேள். கேளுங்கிறத வினா தொடராக மாற்றினா கேட்பது யார், கேட்பது யார் அப்படின்னு வரும். கொடு. கொடுங்கிறத செய்தி, இதை கொடு அப்படிங்கிறத செய்தி தொடராக மாற்றணும், கட்டளை தொடராக மாற்றணும். அது நாமளே போடலாம். அவனுக்கு கொடு அப்படிங்கிறது அவன் தண்ணீர் கொடுப்பான் அப்படிங்கிறது செய்தி தொடர். பார் இதை செய்வினை தொடராகவும் செயற்பாட்டு துவினை தொடராகவும் மாற்றணும். இந்த பாருங்கிறத செய்வினை தொடராகவும் செய்வினை தொடர் என்ன வரும் அப்படின்னா கவிதா உரை பார்த்தால், இது செய்வினை தொடர். உரை கவிதாவால் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை தொடர். பார்த்தால்னு வரணும். இங்க பார்த்தால், இங்க பார்க்கப்பட்டது, இது பார்ப்பித்தால் அப்படின்னு வரணும். அடுத்தது போலாம். சிந்தனை வினா. இந்த சிந்தனை வினாவை மட்டும் பார்த்துக்குங்க, இதுவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேற்கண்ட சொற்றொடர் சரியானவையா, விளக்கம் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல சரியானவை எது எதுன்னு பார்த்தோம்னா அவை யாவையும் இருக்கின்றன. அவை யாவையும் இருக்கின்றன, இது சரி, இது சரி. அடுத்தது அவை யாவற்றையும் எடுங்கள். அவை யாவற்றையும் எடுங்கள், இதுவும் சரி. ஏன் சரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டுமே அவை, அவை அப்படிங்கிறது பன்மையை குறிக்கிறது. யாவற்றையும், யாவையும், யாவற்றையும், இதுவும் பன்மையை குறிக்கிறது. பன்மை தான் வரணும். அப்போ இது இரண்டும் சரி. மற்றதெல்லாம் இதில் அவைங்கிறது பன்மையா, யாவும் அப்படிங்கிறது ஒருமையை குறிக்கிறது. யாவுங்கிறது ஒருமையை குறிக்கிறது, அதனால் அது வராது. அடுத்தது புக் பேக் தான். இதில் முதல் இதுக்கு குழுவில் விடுபட்டதை வரிசையாக தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறதால ஆப்ஷன் ஏ கரெக்டு. நாவாய் அப்படின்னா வங்கம், மரம் அப்படின்னா மானு, துறை அப்படின்னா தாலிசை, தன்வினைனா பிறவினை. துறை தாலிசை விருத்தம் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. மரத்துக்கு மானு அப்படின்னு இது மொழிகளில் வரும். நாவாய் அப்படின்னா படகு, இது பொருளறிய. தன்வினை அப்படின்னா பிறவினை, இது இலக்கணம். அடுத்து தமிழ் விடுத்துவது டேஷ் என்னும் இலக்கிய வகை சேர்ந்தது. அது சிற்றிலக்கியம். மொத்தம் சிற்றிலக்கியம் எத்தனை? 96. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 96ஐயும் சும்மா மேலோட்டமாக கூகுளில் சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தோம்னா குரூப் டூவில் கேட்டிருந்தான் சிற்றிலக்கியம் அப்படிங்கிறதா கேட்டிருந்தான். ஆனால் ஒரு நூலை கொடுத்துட்டு இது சிற்றிலக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தான் குரூப் 2. அடுத்து விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. அதாவது இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ 3 குணம் 100 வண்ணம், 3 இனம் 100 வண்ணம் 10 குணம் 8 வனப்பு. 8 வனப்பு. வனப்புனா அழகு அப்படின்னு பொருள். அப்போ ஆ அப்படிங்கிறது வருதா, அதனால் அது 8 ஞாபகம் வச்சுங்க. ஆங்கிறது தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்தில் 8வது எழுத்து. வண்ணம் 10, இனம் 3.
அடுத்ததா காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகள் பயின்று வரும் நயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4க்கு ஆப்ஷன் சி. மோனை எதுகை இயைபு. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இயைபு அப்படின்னா பரிசீட்டில் தமிழே தமிழே அப்படின்னு முடிகிறது இயைபு. அலியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி அடிகோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு. இது என்ன வரும்? ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்ததா இங்கே மொழிபெயர்க்க கொடுத்துருக்காங்க. லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல், மொழியியல். லிட்ரேச்சர் அப்படின்னா அது இலக்கண இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கண இலக்கியம். ஃபோனாலஜிஸ்ட் இல்லை ஃபிலாலஜிஸ்ட் ஃபோனாலஜிஸ்ட்னு 2 இருக்குது. ஃபிலாலஜிஸ்ட் அப்படின்னா ஆய்வறிஞர், மொழி ஆய்வறிஞர் இல்லைன்னா மொழி ஆய்வறிஞர்னே ஞாபகம் வச்சுங்க. மொழி ஆய்வாளர் அப்படிங்கிறதும். போலிகாட் அப்படின்னா பன்மொழி அறிஞர், இது பாலிகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிகாட் அப்படின்னா பன்மொழி அறிஞர். அடுத்ததா ஃபோனோலஜிஸ்ட் அப்படின்னா ஒலியியல். எந்த ஒலி அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. இதுலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த லீ வரணும், சவுண்டு. ஒலியியல் ஆய்வறிஞர். ஃபோனெட்டிக்ஸ் அப்படின்னா ஒலியியல், இது ஒலியியல். ஒலிப்பியல் அப்படின்னு 2 இருக்குது. ஒலிப்பியலே ஞாபகம் வச்சிங்க போதும். இங்கே இந்த ஃபோனோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லல, இங்கே வல்லுநர்னு வரும். ஒலியியல் வல்லுநர்னு வரும். இதை ஞாபகம் வச்சுங்க. லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கண இலக்கியம். நீங்கள் இலக்கியத்தை முதல்ல வச்சுக்கோங்க, இது போதும். தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னா தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து போகலாம். அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக ஞாபகம் வச்சுங்க. வினைமுற்றாக மாற்றி கோடிட்டிடங்களில் எழுதுக. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது. ஞாபகம் வச்சுங்க, திகழ்கிறது. அடுத்தது வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்வாள். இது உங்களுக்கே தெரியும். ஏன்னு பார்த்தோம்னா இங்கே நாளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எதிர்காலம். உலகின் இதுவே இங்கே நேற்றுன்னு கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? நேற்று அப்படின்னு கொடுத்துருந்தா இங்கே கலந்து கொண்டால் அப்படின்னு வந்திருக்கும். உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. அது குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா செல்கின்றனர். தவறுகளை திருத்த வேண்டும். அடுத்தது தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலைமேல் எழுத்து போல அப்படின்னா என்ன? ஆழமாக பதிந்து நிற்கும் இளமையில் கற்கும் கல்வி. அது சித்திரமும் கைப்பழக்கும், செந்தமிழும் நாப்பழக்கம். இங்கே இப்போ வரும், ஞாபகம் வச்சுங்க. பழக்கம் அப்படின்னு இப்போ வரும். அடுத்து கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
இது புரிஞ்சதா? அடுத்தது போகலாம். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலக தாய்மொழி நாள். உலக தாய்மொழி நாள் February 21. அடுத்தது அந்தாதி சொற்களை உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வார்த்தையோட இறுதி எழுத்து அடுத்த வார்த்தையோட முதல்ல வர மாரி எழுதுவது தான் அந்தாதி சொற்கள். ஒரு வார்த்தையோட இறுதி எழுத்து அடுத்த வார்த்தையில் முதல்ல வருவது தான் அந்தாதி சொற்கள். இங்கே பாருங்கள், அத்தி அப்படிங்கிறது திகைப்பு, திகைப்பு. அடுத்தது இந்த பூங்கிறது புகழ்ச்சி, இந்த சீங்கிறது சிரிப்பு, அதுமாரி கொடுத்துருக்காங்க. அப்போ குருவி அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குருவி அப்படிங்கிறத விருதுன்னு எழுதலாமா? விருது. இங்கே வி வந்திருக்கா? அடுத்தது இந்த தூ வச்சு ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், துவர்ப்புன்னு எழுதலாமா? துவர்ப்பு. அடுத்தது இந்த பூ வச்சு ஆரம்பிக்கணும். அப்போ என்ன எழுதலாம்? புகழ்ச்சி. புகழ்ச்சி எழுதலாம், புகழ்ச்சி. இங்கே சினம் வச்சு எழுதலாம். சினம் அப்படின்னா இம்மு வந்துடும், அப்போ தெரியாது. அப்போ சிரிப்பு, சிரிப்பு வச்சு எழுதிடலாம், சிரிப்பு. இங்கே பூ வந்திருக்கு, திருப்பியும் அந்த புகழ்ச்சின்னு எழுதக்கூடாது, புன்னகை. இதுமாரி இதை தெரிஞ்சுக்குங்க, இப்படி இருக்குது அப்படின்னு, அது போதும். அடுத்தது இங்கே அகராதியியல் காண்க. இதுதான் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அகராதியியல். ஞாபகம் வச்சிங்க. நயவாமை அப்படின்னா என்ன? நயவாமை அப்படின்னா விரும்பாமை, சிறப்பின்மை. விருப்பமின்மை, சிறப்பின்மை, சிறப்பின்மை. கிளத்தல். கிளத்தல் அப்படின்னா கூறுதல் அல்லது புலப்பட கூறுதல். புலப்பட கூறுதல். அடுத்து கேள்பு. கேள்பு அப்படின்னா நன்மை. கேள்பு அப்படின்னா நன்மை. செம்மல். செம்மல் அப்படின்னா தலைவன், அரசன். செம்மல் அப்படின்னா அரசன், தலைவன் ஆகிய இரண்டையும் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இது இப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதற்கு நிறைய வேர்டு இருக்குது. இந்த புரிசை அப்படிங்கிறதுக்கு மதில். புரிசை, மதில். எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது இந்த இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இதெல்லாம் நீங்களே எழுதிடுங்க. அடுத்தது எழுவாய். இந்த எழுவாய் அப்படிங்கிறது தான் முக்கியம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். எழுவாய். இந்த எழுவாய் வினையடி தன்வினை பிறவினை. தன்வினை பிறவினை அப்படிங்கிறது கவிதா. வினையடி வரை. வரைங்கிறது தன்வினை அப்படின்னா வரைந்தால். இங்கே வரைவித்தால், வரைவித்தால் அப்படின்னு வரணும். நனைந்தால், நனைந்தால், நனைவித்தால் அப்படின்னு வரணும். கவிதை நனைந்தால், நனைவித்தால். அடுத்தது இலை அசைந்தது, அசைவித்தது. சேர்ந்தது, சேர்ப்பித்தது எப்படின்னு வரணும், இதை பார்த்துங்க. அடுத்தது உருவன் அப்படின்னா மோர்ஃபிமி. மோர்ஃபிமி. ஒளியன் அப்படின்னா ஃபோனிமி. ஃபோனாலஜிஸ்ட், ஃபோனாலஜி அப்படிங்கிறத இரண்டே பார்த்துப்பீங்க, அதில் மாரி தான் இதுவும். ஒப்பிலக்கணம் அப்படின்னா கம்பேரிட்டிவ் கிராமர். லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. லெக்சிகன் அப்படின்னா பேரகராதி. அறிவை விரிவிசை. இது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், ராபர்ட் கால்டுவெல் எழுதிய புக்கு. இதை என்ன அறிவை விரிவிசை அப்படின்னா, இந்த புக்கை நம்ம படிக்கணும் அப்படின்னு அர்த்தம், நம்ம படிக்க மாட்டோம், இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். மொழிபெயர்ப்பும் மணவை முஸ்தப்பா. தமிழ் கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன். இதெல்லாம் எழுதுந்து இதை படித்தோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதை கொடுத்துருக்காங்க. இதோட முதல் இயலோட புக் பேக் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.